நான் முரளி, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஜிஎல் 2019 கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 18 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, 4300 rupees become 4644 in 2 years at a simple interest, and the principal amount that will become 10,104 rupees in 5 years at a same rate of interest. Okay, வந்து 4300ன்றது வந்து 2 இயர்ஸில் 4644 மாறுது. 2 இயர்ஸில் இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். ஸோ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலாக நம்ம மைனஸ் பண்ணால் நம்ம கிடைக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ 4644லேருந்து 4300 மைனஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 344. அப்போ 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 172. ஓகே, நமக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு, பிரின்சிபல் தெரியும், இது வந்து 1 இயருக்கானது. ஸோ இதை வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். 172 டிவைட் பை 4300 இன்ட்டு 100 போட்டால் எவ்வளோ பர்சன்டேஜ்னு நமக்கு தெரிஞ்சிடும். 0.004. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. இப்போ நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 5 இயர்ஸுக்கான பிரின்சிபல், சம்திங் பிரின்சிபல்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கு 5 இயர்ஸுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட்லேருந்து நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி, ஸோ அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறனா, நம்மக்கிட்ட வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருந்துச்சுன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. ஸோ இப்போ வந்து நம்ம கிடைக்கிறது வந்து 20%. இது என்னென்னா, இப்போ வந்து பிரின்சிபல் 100னா அமௌண்ட் வந்து 120%. இந்த 20% தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ வந்து அமௌண்ட் அவங்க கொடுத்துறாங்க. ஸோ 120% அவங்க எவ்வளோன்னு கொடுத்துறாங்க, 10104. நம்ம வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 5 6 6ஆல் இதை அடித்தா 1 4 6 5 8 4. ஸோ 5 × 1684 வந்து 8420. ஸோ தான் நமக்கு பிரின்சிபல் வந்து 8420. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். The simple interest on certain sum at end of the 3 years at 5% is 1200 rupees. The compound interest on a same sum for a same period at a same time is compound interest yearly. ஸோ ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சி அந்த பிரின்சிபலுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம ரொம்ப பேசிக்காக கூட பண்ணலாம். ஸோ இங்கே 3 இயர்ஸ் கொடுத்துட்டாங்களா, 3 இயர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 1200. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ இருக்கும், 400. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். பிரின்சிபல் இன்ட்டு 1 இயர் இன்ட்டு 5%, 5/100 ஈக்குவல் டு 1 இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 400 20. ஸோ பிரின்சிபல் வந்து 8000. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த 8000 பிரின்சிபலுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5%. ஸோ இதை நான் ஃபார்முலாலாம் போட போகிறதில்ல. இப்போ நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ 5%ன்றது 1/20. இந்த ஃப்ராக்ஷனை மாற்றிக்கிட்டேன் பர்சன்டேஜை. இந்த 20ன்றது பிரின்சிபல், இந்த 1ன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதை வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு அமௌண்ட் கிடச்சிரும். இப்போ வந்து
பிரின்சிபல் நான் ரேஷியோவில் எடுத்துக்கிறேன். பிரின்சிபல் இஸ் டு அமௌண்ட். பிரின்சிபல் 20னா அமௌண்ட் வந்து 20 + 1 21. இங்கே வந்து எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க. அப்போ 3 வருஷத்துக்குனா இதை அப்படியே க்யூப் பண்ணணும். 2 வருஷத்துக்கு கேட்டால் ஸ்கொயர் பண்ணணும், 3 வருஷத்துக்கு கேட்டால் க்யூப் பண்ணணும். அப்போ வந்து 20 க்யூப் வந்து 8000. அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னா 9261. ஸோ நமக்கு க்யூப்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். க்யூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1261. இந்த 8000 ரேஷியோவில் இருக்க 8000 தான் இந்த 8000 பிரின்சிபல்னா 1261 இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1161 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் போவோம். Next question. The compound interest on a certain sum at a 10% per annum for 1/3 years is 1201.6 rupees. Interest compound yearly. The sum is. So compound interest எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது வந்து 2 years 1/3 இயர்ஸா, 2 1/3 இயர்ஸா? இது வந்து 1 year 2 year 1/3 year. எப்படி பிரிச்சுக்கலாம்? இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. அதே மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்கும் 10. ஸோ இந்த 1/3 வருஷத்துக்கு எப்படின்னா 10 × 1/3%. ஸோ 10/3%. ஸோ இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாவில் போட்டு பார்ப்போம். பிரின்சிபல் 2 வருஷத்துக்கான ஸோ அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? Compound interest is equal to principal 1 + r/100 power n minus 1. அதான் அந்த ஃபார்முலா தான் நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஸோ 1 + r வந்து 10%. ஸோ 10 1/100. ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கு. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு இன்ட்டு அடுத்து வந்து 1/3 இயர்ஸுக்கு 1 + 10/300. ஸோ 10/3னா 3 வந்து 100ஓட மல்டிப்ளை ஆயிரும். ஹோல் பவர் மைனஸ் பி ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1201.6. ஸோ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வர்றது வந்து 121 / 100 இன்ட்டு 31 / 30 மைனஸ் 1 is equal to 1201.6. நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆச்சுன்னா பி இன்ட்டு 375151 மைனஸ், ஸோ இந்த 3000 வந்து இங்கே -1ஓட மல்டிப்ளை ஆயிரும். 3000 / 3000 is equal to 101.6. ஸோ இப்போ வந்து இது பி இன்ட்டு 751 / 3000 is equal to 1101.6. ஸோ பிரின்சிபல் என்ன வரும்னா இதை கேன்சல் பண்ணி கொடுத்தா 4800 வரும். ஸோ இது வந்து பேசிக்காக ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது. இதவே நம்ம ரேஷியோ மெத்தடில் பண்ணலாம். இப்போ நான் இங்கே சொன்னேன்ல 10%, 10%, 10 1/3%. ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ வந்து இது பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் 10னா 10%, 10ல் 10% வந்து 1. ஸோ அமௌண்ட் வந்து 11 ஆயிரும். இது ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு. இது வந்து 1/3 இயருக்கு. ஸோ அடுத்து வந்து பிரின்சிபல் 10னா அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு பிரின்சிபல் 10 தான் இருக்கும். அமௌண்ட் வந்து 11 ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 11 ஆகிறது எப்படின்னா 110/100. ஸோ இதோட வேல்யூ வந்து 11/10 வரும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 10/3 போட்டால் 110/300. ஸோ இதோட வேல்யூ வந்து 31/13 வரும். ஸோ அப்போ வந்து பிரின்சிபல் 30, அமௌண்ட் வந்து 31. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் பிரின்சிபலோட இது வந்து டோட்டலாக 3000 வரும். அமௌண்ட்டோடது வந்து 3751 வரும்.
ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் 751. ஸோ அதை தான் நம்ம இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருப்போம். இந்த 751 தான் 1201.6னா 3000 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து 4800. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். அதை நம்ம அந்த ரேஷியோ மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் 12,000 ஃபார் 2 5/8 years at 8% per annum? What is when the interest is compounded annually? ஸோ இது வந்து இதே மாதிரி தான் போன கொஷின் மாதிரியே தான் இது. பட் இங்கே பிரின்சிபல் கொடுத்துறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நான் ரேஷியோ மெத்தடில் போட போகிறேன். ஸோ 1 year, செகண்ட் இயர் 5/8 years. ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்கும், செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்கும், தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா 8 × 5/8, ஸோ 8 கேன்சல் ஆயிரும். ஸோ 8%னா ஸோ இது அப்படியே 100 ஒன்றால் பேஸ் பண்ணி 108/100 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு வரப்போகிற ரேஷியோ வந்து 27/25. ஸோ வந்து பிரின்சிபல் வந்து 25னா ஃபஸ்ட் இயரில் அமௌண்ட் வந்து 27 இருக்கும். பிரின்சிபல் செகண்ட் இயர்லேயும் சேம் தான் இருக்கும், 27. நெக்ஸ்ட் வந்து 5%. 5/8 இயர்ஸுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ 5%னா 100, 105. ஸோ 20:21. ஸோ பிரின்சிபல் 20, அமௌண்ட் வந்து 21. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 12,500. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 15,309. இதோட டிஃப்ரென்ஸ் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 2809. 12,500 தான் இந்த 12,000னா 2809 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 0, 0, 24, 25 மல்டிப்ளை பண்ணால் 4 × 9 6/5. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் வரப்போகிற ஆன்சர் வந்து 2697. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், இங்கேயே கொடுத்துருவாங்களே நியரஸ்ட் டு த ருபீஸ். ஸோ உங்களுக்கு பாயிண்ட் முன்ன பின்ன வந்தாலும் இந்த ஈக்குவலில் தான் வரும். 26.96 பாயிண்ட் சம்திங், 98 பாயிண்ட் சம்திங் இதில் தான் வரும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் எக்ஸாமில் டைம் கன்சியூம் ஆகிறத குறைச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஷின். த டிஃபரன்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டைன் சம் ஆஃப் 10% per annum for 1 year. When the interest is compounded half yearly and yearly is 88.8 rupees. What is the simple interest on same sum of money 1, 2/3 years at same rate? Okay. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அடுத்து வந்து ஹாஃப் இயருக்கும் 1 இயருக்கும், இப்போ வந்து 1 இயரே ஹாஃபாக பிரித்தா 6 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் சம்பு. ஸோ இப்போ ஹாஃப் இயர் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃபாக மாறும். ஸோ 10னா 5%ஆக மாறும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 5%. இந்த 5% தான் இந்த 88.8 rupees. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 100% எவ்வளோ இருக்கும்? %% வந்து 35,520. ஸோ இதான் பிரின்சிபல். பிரின்சிபல் வந்து 35,520. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 35,520 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5/2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10/100. ஸோ இதை நம்ம பேசிக்காக அடித்தாலே நமக்கு வேல்யூ கிடச்சிடும். 4 ஆல் அடித்தா சார் இங்கே 5/3 வரும். ஸோ அப்போ 6 ஆல் டிவைட் பண்ணோம். 6 ஆல் அடித்தா 5,920. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். 6th question. A sum of 8,000 rupees invested at 10% per annum amounts to 9,261 in a certain time. Interest compound half yearly. ஸோ அப்போ 10%னா half yearனா 5% இருக்கும்.
வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேம் சம் ஃபார் த சேம் டைம் அட் அ டபுள் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வென் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகே, நமக்கு இங்கே பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபல் 8,000னா அமௌண்ட் வந்து 9261. ஸோ இதே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா, 20:21 ரேஷியோ வந்து க்யூப் பண்ணால் இது வருமா. ஸோ 20 க்யூப் 21 க்யூப். அப்போ வந்து டோட்டலாக 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/2. ஸோ 1.5 இயர்ஸ் தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்ம 3 இயர்ஸ்னு எடுத்துடக்கூடாது, ஏன்னா அங்கே ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்க. ஹாஃப் இயர்லினா அந்த 3ல் பாதி எவ்வளோ, 1.5 இயர்ஸ். இப்போ நம்ம சிம்பிளாக வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். பிரின்சிபல் வந்து 8,000. ஓகே, இதை வந்து டபுள் பண்ண சொல்லிட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டபுள் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டபுள் பண்ண சொல்லிட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20 ஆயிரும், 20% ஆயிரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டபுள் பண்ணால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1.5 இயர்ஸ். அப்போ வந்து இதை வந்து க்யூப் பண்ணணும். 20%னா அப்போ 100னா 120 இருக்கும். ஸோ வந்து 5:6 இருக்கும். ஃபஸ்ட் இயருக்கு 5:6 இருக்கும் ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் ஹாஃப் இயர் தானே, அப்போ ஹாஃப் இயர்னால் 10% தானே இருக்கும். ஸோ ஹாஃப் இயருக்கு 10%. 10%ல் வந்து 100ல் வந்து 10ல் வந்து 10% வந்து 1. ஸோ 11 ஆயிரும். ஸோ டோட்டலாக 50 × 66 தான். 50 இந்த பிரின்சிபலு, 66ன்றது அமௌண்ட்டு. ஸோ இந்த 50 தான் 8,000னா நம்ம இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ 16 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். 005 16 ஸ்கொயர் 256. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டன் சம் at 16 2/3% per annum for 3 years in 6350. What will be the simple interest on a same sum at same rate of 2/5 years? Okay. Rate of interest. Rate of interest வந்து 16 2/3%. ஸோ இது வந்து இப்போ ஃப்ராக்ஷனை பார்த்தோன்னா 5/3%, 1/6ன்னு வரும். ஃப்ராக்ஷனை மாற்றினா 1/6. இது வந்து பிரின்சிபல், இது வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ ரேஷியோ என்ன வரும், பிரின்சிபல் 6னா அமௌண்ட் வந்து 7. ஸோ இங்கே 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 216 க்யூப் பண்ணணும், 3 இயர்ஸ்ன்றனால 343. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த 6350. டிஃப்ரென்ஸ் வந்து 127. இந்த 127 தான் 6350. அப்போ 1 பார்ட் எவ்வளோ, 1 பார்ட் வந்து 50. ஸோ 1 பார்ட் 50. இங்கே என்ன கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ வந்து இப்போ பிரின்சிபல் வந்து 216 இன்ட்டு 50 தான் பிரின்சிபல். ஸோ நான் அதை வந்து மல்டிப்ளைலாம் பண்ணல. ஸோ அப்படியே டேரெக்டாக எழுதிக்கிறேன். 216 இன்ட்டு 50 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 2/5. ஸோ 25 இன்ட்டு something is wrong. ஸோ இது வந்து 2/5 இயர்ஸ். 2/5 இயர்ஸ். ஸோ அப்போ வந்து கொஸ்டின் இங்கே தப்பாக டைப் ஆகிடுச்சு, சாரி. 17/3. 17/3 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 1/6னே நம்ம போட்டுக்கலாம். பர்சன்டேஜ்ன்றது அந்த 100க்கு பதிலாக 1/6னே போட்டுக்கலாம். ஸோ 6 36 12. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரப்போகிறது வந்து 10,200. ஸோ இந்த சம்மை நம்ம வந்து எதுவுமே சால்வ் பண்ணாமலும் இந்த சம்மை நம்ம போடலாம். இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இங்கே 3 2/5 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை ஃப்ராக்ஷன் பண்ணால் 17/3 இருக்கும். ஸோ கண்டிப்பாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 17ஓட மல்டிப்புளாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 17ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம செம்ம போடலாம்.
எக்ஸாமில் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின். ஏபி together borrowed a sum of 51750 at interest rate of 7% compound interest in such a way that to settle down the loan. A paid as much as amount after 3 years as paid by B after 4 years. ஸோ ஏ வந்து வாங்கின கடனை 3 வருஷத்தில் கட்டுறத அதே அமௌண்ட் வந்து பி வந்து 4 வருஷத்தில் கட்டி முடிக்கிறாங்களாம். ஸோ அவங்களோட அமௌண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ 5175 சம்திங் பர்சன்டேஜில் 2 years 3 years 4 yearsக்கு மாறுறப்ப அமௌண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஏ பி. ஸோ ஏவோட அமௌண்ட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், பியோட அமௌண்ட்டை 51750 மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அவங்களோட அமௌண்ட் வந்து ஈக்குவல். ஸோ அமௌண்ட் ஃபார்முலா என்ன? ஏ 1+% வந்து 7/100. ஸோ ஏ வந்து 3 இயர்ஸுக்கு வாங்கியிருப்பாப்புல. அதே மாதிரி பி வந்து பிரின்சிபல் வந்து 51750 மைனஸ் ஏ 1+7/100 ஹோல் பவர் 4 4 வருஷத்துக்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு பவர் 4னா இதை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஏ பவர் 1ன்னு வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இங்கே பவர் 3 இருக்குது, இங்கே பவர் 4 இருக்குது. ஸோ இங்கே 1 வரும். ஸோ இது டோட்டலாக அடி ஆயிரும். அப்போ எப்படி வரும்னா ஏ டிவைட் பை 51750 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 107/100 வரும். ஸோ இதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100A இஸ் ஈக்குவல் டு 107 இன்ட்டு நான் அதாவது மல்டிப்ளை பண்ணல 50 மைனஸ் 107A. ஸோ இங்கே மைனஸில் இருக்குது, அந்த மாதிரி கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். 207A இஸ் ஈக்குவல் டு 107 இன்ட்டு 51750. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து ஆப்ஷன் பி 26750 ருபீஸ். ஏ பாரோ பண்ண அமௌண்ட் வந்து 26,750 ருபீஸ். நெக்ஸ்ட் கொஷின். A certain amount of money at a compound interest grows to 66,550 in 3 years, 73,205 in 4 years. rate of interest கேட்குறாங்க. ஓகே, இதுவும் சேம் அமௌண்ட் ஃபார்முலாவில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ 73,205. ஸோ ரெண்டு அமௌண்ட்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். 66,550 ஈக்குவல் டு பிரின்சிபல் டிவைட் பை பிரின்சிபல். ஸோ ரெண்டு பிரின்சிபலுமே கேன்சல் ஆயிரும். 1+R/100 1+R/100. ஸோ மேலே இருக்க அமௌண்ட் வந்து 4 இயர்ஸுக்கு, கீழே இருக்கிறது வந்து 3 இயர்ஸுக்கு. ஸோ போன சம் மாதிரி. ஸோ டோட்டலாக இது கேன்சல் ஆயிரும், இங்கே 1 ஆயிரும். ஸோ அப்போ 1+R/100 இருக்கும். இந்த 1 வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ 73,205 மைனஸ் 66,550. ஸோ அப்போ அதோட டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 66,550 டிவைட் பை 66,550 ஈக்குவல் டு R/100 வரும். ஸோ இது வந்து 10ஓட மல்டிபிள். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10%. நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, அடுத்த கொஷின். வாட் வில் பி த டிஃப்ரென்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் 7,800 at 8% per annum for 1 year when the interest is paid yearly and halfly? ஸோ இப்போ வந்து இயர்லிக்கு வந்து நம்ம 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஹாஃப் இயர்லிக்கு வந்து 4%. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 4%. இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஹாஃப் இயர்லிக்கு பே பண்ணால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ 7,800. ஸோ பர்சன்டேஜ் வந்து 4%. ஸோ 4 டிவைட் பை 100 இன்ட்டு 4 டிவைட் பை 100 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு வரப்போது வந்து 12.48 ருபீஸ். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின். ஸோ ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் மணி இஸ் 5% ஃபார் ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ். 4 இயர்ஸுக்கு 5% ஆகும். அடுத்து 3 இயர்ஸுக்கு வந்து 8%. டோட்டலாக வந்து 10 இயர்ஸ். இங்கே வந்து 10 இயர் பீரியட் கொடுத்துருக்காங்களா, அப்போ 7 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து 3 இயர்ஸ் இருக்கும். அந்த 3 இயர்ஸுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%.
இப்போ என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து இங்கே பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு வந்து 5%, ஸோ 20%. அடுத்த 3 இயர்ஸ், அடுத்த 3 இயர்ஸ், நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து 8%, ஸோ 24. நெக்ஸ்ட் வந்து 10%, ஸோ 30. ஸோ டோட்டலாக வந்து 74%. இந்த 74% தான் 1850. அப்போ 100% எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு வேலை முடிஞ்சு. ஸோ 100% எவ்வளோ? ஸோ 75 × 25. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2500. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். Next question. Amit borrowed a sum of 25,000 rupees on a simple interest. Bola borrowed the same amount of compound interest. At the end of the 2 years, Bola had to pay 160 rupees more interest than Amit. So rate of interest charged per annum. ஸோ இது என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபார்முலா என்னென்னா PR² டிவைடட் பை 100². ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 160 கொடுத்துட்டாங்க. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் 25,000 R² டிவைடட் பை 100 × 100. ஸோ இதை நான் அப்படியே கேன்சல் பண்ணுறேன். 5 2 5 160 ஆச்சா, 32 32 × 2 64. ஸோ ரூட் எடுத்தா ஆன்சர் இஸ் 8%. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். The simple interest of sum 50,000 rupees at the end of the 2 years is 4,000 rupees. What would be a compound interest on a same sum at a same rate of same period? Okay. இப்போ வந்து 2 இயர்ஸுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4,000. அப்போ 1 இயர்க்கானது வந்து 2,000. ஸோ 2,000 டிவைட் பை 50,000 × 100 போட்டால் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் 0.0000. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 8%. சாரி 4%. 4 தானே, 5 × 4 20. ஸோ 4%. வாட் வுட் பி அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம்? ஓகே, ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. இப்போ ஃபஸ்ட் இயருக்கான ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2,000னா அந்த ஃபஸ்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் 2,000 தான் இருக்கும். அது செகண்ட் இயருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000 இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. 2,000ல் 4% வந்து 80. ஸோ 2,080 ஆகும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 4,080 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Next, a man lent out at a compound interest amount 1,200 rupees in 1 year and 1,458 rupees in 3 years at a certain rate of percentage. What is the simple interest on a same sum 2/5 years at a same rate of interest? ஓகே 3 வருஷத்துக்கு வந்து 1,458, ஒரு வருஷத்துக்கு வந்து 1,250. ஸோ 1 + R/100 1 + R/100 ஹோல் பவர் 1 ஹோல் பவர் 3. ஸோ இதை 2 அடித்தா 729, இது வந்து 625. ஸோ இது வந்து மைனஸ் பண்ணால் 2. ஸோ ஸ்கொயர் வரும், இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆயிரும். 27/25 = 1 + R/100. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ வந்து 8%. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8%னா 108 தான் இந்த 1,250. அப்போ 100% எவ்வளோ? ஸோ அதான் பிரின்சிபல். ஸோ இதோட வேல்யூ வந்து 2725. ஸோ இதை நான் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன், எதுவுமே மல்டிப்ளை பண்ணாமல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 1250 இன்ட்டு பிரின்சிபல் வந்து 25/27.
நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 27/2 சாரி 5. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ 25 கேன்சல் 5 25 கேன்சல். சாரி இங்கே டிவைட் பை 100 போட மாட்டாச்சு. 5 5 20 0 0 4. ஸோ 125 into 4 வந்து 500. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். When two equal money are deposited for 5 years and 3 years at a rate of 7% and 9%, the difference of the simple interest is 475 rupees. Find the deposited amount. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சம்பளம் பார்த்தோமா. ஸோ பர்சன்டேஜையும் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு 35%, நெக்ஸ்ட் வந்து 3 into 9 27%. ஸோ த டிஃப்ரென்ஸ் வந்து 8%. ஸோ அந்த 8% தான் 475. அப்போ 100%, சாரி 475. இப்போ இந்த 100% எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ 47500 divided by 8. 8 5 7 9 9 3. ஸோ 3 7.5. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Simple interest on a sum of money for 3 years at a rate of interest 6% per annum in 6750. What will be the compound interest rounded off on a same amount at same rate for same period? Compounded. ஸோ நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டான வேல்யூ கிடச்சா போதும். நம்ம வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 3 இயர்ஸுக்கு 6750னா 1 இயருக்கு எவ்வளோ? ஸோ 1 இயருக்கு 2250. ஓகே, இதை வச்சு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சலாமா? ஸோ 2250 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 இயர் இன்ட்டு 6% டிவைட் பை 100. ஓகே தானே? யா. ஸோ அப்போ நான் பிரின்சிபலாக இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். 225000 divided by 6. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா? 3 4 7 3 கேன்சல் பண்ணலாம். 3 80 பண்ணால் 4 7 500 37500. ஸோ இதுக்கு 6%க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 6%னா 6 divided by 100 3/50. ஸோ 50 is to 53. அப்போ இது வந்து 3 இயர்ஸ். ஸோ க்யூப் பண்ணணும். 50 க்யூப் பண்ணால் 12500 is to 53 க்யூப் பண்ணால் 14887. ஸோ கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், கொஞ்சம் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 23877. ஸோ இந்த பிரின்சிபல் தான் 3750னா 23877 த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் அப்ராக்சிமேட் ஆன்சர் வந்து 7163. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். A certain sum amounts to 280900 in 2 years at a 6% per annum interest compounded annually. ஸோ சம் கண்டுபிடிக்கணும். 6%னா இப்போ தானே பார்த்தோம். ஸோ 6%னா 3/50. ஸோ 50 is to 53. ஸோ 50 ஸ்கொயர் பண்ணால் 2500. 53 ஸ்கொயர் பண்ணால் 2809. ஸோ அங்கே கொடுத்துருக்க சம் வந்து 280900. ஸோ 100ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ அப்போ சம்மை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பிரின்சிபல். ஸோ இதுவும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 2,50,000. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, த லாஸ்ட் கொஷின் இதான். Compound interest on a certain sum at the end of the 2 years is 408. Compound interest on a same sum for a same time is 4000. What is the rate of interest? Okay. இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா 4000 ரெண்டு வருஷத்துக்கு தானே. ஸோ அது ஃபஸ்ட் இயருக்கு வந்து 200 இருந்தால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும்
200 தான் இருக்கும். செகண்ட் இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200 தான் இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 408 கொடுத்துருக்காங்க. 408லேருந்து 200 மைனஸ் பண்ணால் 208. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 8. ஸோ 8/200 × 100 போட்டிங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஆன்சர் இஸ் 4%. ஸோ டோட்டலாக 18 கொஷின்ஸ் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒரு 4-5 சம் எப்பயும் போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரிக்கியாக தான் இருக்கும். கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸாமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை பண்ணால் தான் நம்ம 25 கொஷின்ஸ் அடிக்க முடியும். ஸோ கால்குலேஷன் மல்டிப்ளை பண்ணுறதை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்தை கமெண்ட்டை சொல்லுங்கள். எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லதே நடக்கும்.